யாருக்கு அவன் பைத்தியக்காரன்? உன் வாழ்க்கை வருதுக்குன்னா அதுக்காக என் லைஃப் நீ வந்து கப்பா என்னடா அலங்கோலம் இது? என்னம்மா எப்படி இருக்கு? உனக்கு விஷயம் தெரியுமா? நான் இப்போ மளிகை கடையில வேலை செய்யறேன்டா. ஏண்டா நீ மாளிகையில் வாழ வேண்டியவன், ஏன்டா மளிகை சாமான தூக்கிட்டாடா? மளிகை சாமான் என்னடா, இனிமே மண்ணாங்கட்டிய கூட தூக்குவேன், உழைச்சுதான் சாப்பிடணும்னு அவன் எனக்கு உத்தரவு போட்டான். வானகமும் வையகமும் கண்டிராத அழகு தேவதை என் காதலி. நடு ரோட்ல என்ன பேச்சு? வேண்டாம், பயப்படுற. யார் அது? நீ இப்ப என்னமோ சொல்லி. வானகமும் வையகமும் கண்டிராத அழகு தேவதை உன் காதலியா? இவர்கள் தான் மதிப்புக்குரிய அப்பாத்துறை அவர்களின் செல்வி மாலதி. மாலதி, நாங்கள் இருவரும் சிறு வயது முதல் கொண்டு ஒன்றாக உண்டோம், உறங்கினோம், பள்ளியில் படித்தோம், பாலிய நண்பர்கள். ஆனால் நான் இப்ப இருக்கிற ஸ்தானத்துல இருக்க வேண்டியவன் இவன். இவன் இப்படி ஆயிட்டான். வாங்க போலாம். அதான் நான் சொன்னாலும் பாத்தீங்களா? மீனா, எட்டனாவுக்கு பூ கொடு. உங்க அப்பா வீட்டு பண்ணமா எட்டனாவுக்கு பூ கொடுங்கறியா? என்ன சார் நீங்க பக்தி பண்றதுல ஏன் சார் கஞ்சத்தனம்? நிறைய பூ பட்டா தான் சார் நிறைய புண்ணியம் கிடைக்கும். அப்படியா? அப்ப வாங்க கொடுங்க எட்டனாவை. குடு பூவை. ஒரு படி அரிசி வேணும். ஒரு படி என்ன? ஒரு மூட்டை குடுக்கற வாங்கிக்க. பெரிய வள்ளலை வந்து பாரு, ஒரு படி என்ன ஒரு பிடி அரிசி கொடுக்க முடியாது. பழைய பாக்கி 43 ரூபாய் 50 பைசா அப்பே இருக்குது. இது வேறையா சார்? அந்த பொண்ணு உங்ககிட்ட கடனா சார் கேக்குது. உங்களை கரையேத்துறதுக்கு வழி இல்ல சார் காட்டுது. என்னப்பா சொல்ற நீ? சார், பாரதம் படிச்சிருக்கீங்களா சார்? பாரதம் படிச்சிருக்கீங்களா? அதுல பகவான் என்ன சொல்றார்? ஒருத்தன் ஒரு ஏழைக்கு ஒரு படி அரிசி தானம் பண்ணான்னா அவன் சொர்க்கத்துல நடந்து போறதுக்கு ஒரு படி கட்டுறாங்களாம். அப்படியா? ஆமா. ராமாயணம் படிச்சிருக்கீங்களா? ராமாயணம் படிச்சிருக்கீங்களா? அதுல கம்பன் என்ன எழுதியிருக்கான்? கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் எழுதியிருக்கான். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தெரியாதுல்ல? நான் சொல்றேன் கேளுங்க. கடன் பட்டவங்களுக்கு மேலும் மேலும் கடனை கொடு, அவங்க மனசை கலங்க வைக்காத. அப்படி கலங்க வச்சீங்கன்னா 5 ஜென்மத்துக்கு நரகத்துல போய் விழுவேன். ஆமா, 5 ஜென்மத்துக்கு விழுவேன். 5 ஜென்மத்துக்கு 5லயும் விழுவேன். அவ கேட்டதெல்லாம் கூட்டு வாங்கிக்க. என்ன வேணும்? ஒரு கால்படி தவறம். கால்படியா? கேட்டது கேட்டிய ஒரு படியா கேட்க கூடாது. கொடுப்பா சார். கொடுத்துறப்பா. கொடுப்பா. ஐயா, இது என்ன இவ்வளவு கயிறை சுட்டுறீங்க? ஓஹோ, அதுவா? இந்த கைத்தை புடிச்சுக்கிட்டு தான் இது வழியா இன்னும் முதலாளி சொர்க்கத்துக்கு ஏறி போறேன். கதை பார்க்கணும். ஹலோ மிஸ்டர் மோகன். ஹலோ. மோகன். எஸ். எப்ப பார்த்தாலும் என்ன வேலை? உங்க அப்பா உபதேசம் உடம்புல ஊறுதோ? ஊருக்கு. இத பாருங்க, உங்க அப்பா சம்பாதிச்ச பணமே கணக்கில்லாம கிடைக்குது. எங்க அப்பா சம்பாதிச்சது வேற ஏராளமா இருக்குது. நீங்க வேற சம்பாதிச்சு கோட்டை கட்ட போறீங்களாக்கும். அப்படின்னா உன்னுடைய அபிப்பிராயத்துல வேலை செய்யறதுங்கிறது ஒரு பெரிய மகத்தான தவறுங்கிற இல்லையா? வாழ்க்கை இது ஒரு புது தினசான அட்வைஸ். ஆமா, இப்ப உனக்கு என்ன செய்யணும் சொல்லி? நம்ம நாடகத்துல ரிக்ஷாக்காரனோட பாடத்தை ஒப்பிங்க, நான் கேக்குறேன். அதை எத்தனை தளதாம ஒப்பிக்கிறது? அடிக்கடி ஒப்பிச்சா அந்த பாடமே மறந்து போயிடும், அப்புறம் சுவையே இருக்காது. அப்ப சரி, பிக்சர் போல வாங்க. எந்த பிக்சர் இருக்குமா? காதலோ காதல். ஐயோ, அத நான் ஏற்கனவே பாத்துட்டேனே. ஐயா, ஏன் இப்படி போய் சொல்றீங்க? அந்த படம் இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓஹோ, அது ஏற்கனவே ரிலீஸ் ஆன மாதிரி ஞாபகம், அத சொல்லிட்டேன். உங்களுக்கு என் மேல காதலே இல்ல. மாருதி, ஆனா நான் மட்டும் உங்களை எவ்வளவு ஃபாஸ்டா லவ் பண்றேன். அது உன்னுடைய முதல் தவறு. ஆமா மாருதி, நான் யார் தெரியுமா? ஓ, தெரியுமா? சதாசிவ பிள்ளை குமாரன், மிஸ்டர் மோகன். அது உன்னுடைய 2வது தவறு. உங்களுக்கு மூளைகளை தெரியுமா? இது 3வது தவறு. மாருதி, நான் உண்மையை சொல்லிடுறேன். என்னது? நீ நினைக்கிற மோகன் நான் இல்ல. நான் ஒரு அனாதை, ஏழை. என் பேரு சேகர். இந்த பாரு மாருதி, எனக்கு இம்மீடியட்டா 3 உதவி செஞ்சு தரணும். என்ன முதல்ல காதலிக்கிறத விட்டுடணும். 2வது உடனடியா என்ன மறக்கணும். 3வது நான் இந்த வீட்டை விட்டு உடனடியா வெளியேறதுக்கு எவ்வளவு உதவி செஞ்சு தர முடியுமோ அதை நீ செய்யணும்.
ஐயோ நான் நினைச்சது சரிதான். உங்களுக்கு மூளைதான் கெட்டு போச்சு. நான் அப்பா கிட்ட சொல்றேன். அப்பா 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 ஐயோ அப்பா 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 மோகன் என்னென்னமோ வளர்றாரப்பா, பைத்தியம் மாதிரி. நீ ஒரு பைத்தியம். நீங்க ஒரு பைத்தியம்ப்பா. ஆமா, நிஜமாகவே வளர்றாரப்பா. அவரு மோகன் இல்லையா, ஏழையா, அனாதையா, என்னென்னமோ சொல்றாருப்பா. திருட்டு பைய நம்ம கிட்டே கரடி விடுறானா? என்னப்பா சொல்றீங்க? நீ ஒண்ணும் பயப்படாதம்மா. அவன் உன்னை பரீட்சை பண்ணி பாக்குறான். நீ அவனை காதலிக்கிறியா இல்ல அவனுடைய பணத்தை காதலிக்கிறியான்னு. அப்படியா? ஆமா, அதனாலதான் இப்படி எல்லாம் ஏழை கீழன்னு டூப் படிக்கிறான். இதெல்லாம் நம்பாத. சரியப்பா, இனிமே அவர் என்ன சொன்னாலும் நம்ப போறது இல்ல. கரெக்ட். பெரிய மனிதர் வீட்டுக்குள்ளே போல் நடித்தவருக்கு 6 மாதம் கடுங்காவல். என்ன இது? மோகன், காதல் முற்றியதா பைத்தியம்? எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு கேலிதான். வாங்க போலாம். வாங்க. எங்க பாரு, இன்னைக்கு வியாபாரம் ஒண்ணும் சரியா நடக்கல, அதனால வீட்டுக்கு போறேன். வியாபாரம் சரியா நடக்கலையா? சரிதான், உனக்கு வியாபாரம் செய்ய தெரியல. இத பாரு, நான் வியாபாரம் செய்யறேன். பூ வேணுமா சார்? பூ எனக்கு பூ வச்சுக்கிற பழக்கம் இல்ல. உங்க சம்சாரத்துக்கு அந்த பழக்கம் இருக்குது சார். அட, எனக்கு அவளுக்கு ஒரு வாரம் சண்டைப்பா, பேசுறது கூட இல்ல. அப்ப ரொம்ப நல்லதா போச்சு சார். இந்த பூ தான் உங்க சண்டையை சமாதானப்படுத்துற தூதுவன். இந்த பூவை கொஞ்சம் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்க சம்சாரம் நீங்க கூப்பிடாம வீட்டு கதவு திறப்பாங்க சார். ஏதாவது விடமாட்ட போல இருக்கேன் சார். சரி, ஒரு நாள் கூட நீ விளம்பரம் இல்லாக்காத வேலை செய்ய வேண்டாம்ப்பா. ஆமா சார். பணம் நிறைந்த மல்லிகை, குணம் நிறைந்த ரோஜா, மோகன கதம்பம் ஒரு முறை உபயோகித்தால் தலைவலி, ஜலதோஷம், ஏன் இன்ஃபுளுயன்சாவையும் நீக்கிவிடுகிறது. வாங்குங்கள், வாங்குங்கள். கடந்த 50 வருடங்களாக மார்க்கெட்டிலே புகழ் பெற்றது. பிறகு தீர்ந்து விட்டதே என்று வருத்தப்படாதீர்கள். வாங்குங்கள். அடடா, பூ விக்கிறது கூட விளம்பரம் புது திரிசா இருக்க. ஆமா சார், கருத்துரவித்த காதலர்களை ககரத்துக்கு அழைத்து செல்லும் கதம்பம் அம்மாவுக்கு ரொம்ப தேவையா இருக்குன்னு நினைக்கிறேன். பூராவை கொடுத்துரு. பூராவை விட்டு. தேங்க்ஸ். பாத்தியா எவ்வளவு ஒற்றுமையா வியாபாரம் செய்யறாங்க. நீயும் மோகன் இருக்குங்களே. புருஷன் புஞ்சாதுன்னா அப்படி இருக்கணும்.